Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் ஒரு ஆனியன் நல்லா மெலிசாக கட் பண்ணி அதில் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த வெங்காயம் நல்லா வதக்குங்க. இப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் திருப்பியும் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா காய விடுங்க. விட்டதும் அதில் ஒரு டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ அதில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை லைட்டாக கீறி விட்டுட்டு அதில் போட்டுருங்க. இப்போ முட்டையை நல்லா அதில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை எப்போவுமே மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அந்த முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அது நல்லா காஞ்சதும் அதில் நம்மளோட இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, பே லீஃப், சின்னமன், cardamom, clove, கிராம்பு எல்லாம், அந்த அன்னாசி பூ, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பெருஞ்சீரகம், சோம்பு அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நல்லா வறுத்துருங்க. அப்புறம் ஒரு 2 ஆனியன் நல்லா மெலிசாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது கலர் மாறணும். பச்சை மிளகாயும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் மாறணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அது இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை அரைச்சி ரெடியாக வச்சுட்டு அதையும் போட்டுடுங்க. இதுலையே அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் தக்காளி 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கி வர சமயத்தில் மசாலா தயிர் அது ரெடி பண்ணணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா லம்ஸ் இருக்கக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி வதக்குறோம்ல, அந்த வதக்கல் கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வாசனை வரும்.
நல்லா சூப்பரான வாசனை வரும். நல்லா வதக்குங்க. நம்ம பிரியாணிக்கே இந்த வதக்குறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே. ஸோ நல்லா வதக்குங்க. இந்த வதக்குனதும் 6 கப் வாட்டர் நான் இப்போ எடுத்துருக்கிறேன்ல, இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் 2 கப்பு. ஸோ அதே கப்பாலேயே 2 கப் அரிசிக்கு நான் 6 கப் வாட்டர் நான் ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கல் உப்பு தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கொதிக்கட்டும். இது கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். அதையும் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கிளறுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கை எடுத்து மெதுவாக அதில் வைங்க. மெதுவாக வச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிடுங்க. விசில் இப்போ போட வேண்டாம். நல்லா ஆவி கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் விசில் போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போகட்டும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு முட்டையை பாருங்கள். அதை எடுத்து தனியாக வச்சு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற வெங்காய பச்சடியே போதும். அந்த ரைத்தாவே வச்சு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.